குழந்தையே, இன்று உன் அப்பன் அவசரமாக உன் முன்னால் வந்திருக்கின்றேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். அதுவும் சற்று கடினமான ஒரு விஷயம். உன்னால் எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனை நீ நிச்சயமாக இப்பொழுது என்னிடத்தில் இருந்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்த பொழுதெல்லாம் உனக்கு மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுத்தது உன்னை ஆட்டி படைத்த அந்த செய்வினைகள். இந்த செய்வினையின் இருந்து முடிவாக இந்த ஒரு உயிர் உன் இல்லத்தில் பிரியும் என்பதனை அப்பன் உனக்கு மிகுந்த மன வருத்தத்தோடு உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, சற்றென்று மனமுடைந்து விடாதே. என்ன நடக்கின்றது? நீ எந்த ஒரு முடிவையும் என்னால் நடத்தாலும் அதை இந்த அப்பன் என்னுடைய ஆசிகளோடுதான் உனக்கு நடக்கிறது. சில நேரங்களில் அதிகமாகும் பொழுது ஒரு உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அது அந்த செய்வினை செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை பொறுத்து. செய்கின்றவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்று செய்திருந்தால் அது உனக்கு மிகுந்த பெரிய பாதிப்பினை கொடுத்திருக்காது. அதே நேரத்தில் எப்படியாவது உன்னை அழித்து தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதை உனக்கு செய்திருப்பார்களேயானால் நிச்சயமாக இழப்பு நேர் வழி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனையோ விஷயங்கள் இப்படி உன் வாழ்க்கையில் மாறி உன்னை பதற்றமடைய வைத்திருக்கின்றது. இந்த தருணத்தில் உன் அப்பன் நான் தெரிந்து கொண்ட விஷயம் இதுதான். உன்னை அழிக்க இவர்கள் செய்த செய்வினை ஒரு உயிர் பலி வாங்கி தேடுகின்ற கட்டாயத்திற்கு வந்துவிட்டது. அவரால் நமக்கு எந்த பலனும் இல்லையா? அவரோடு உயிர் பிரியப் போகின்றது என்று சர்வசாதாரணமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனை சரியானதுதான். ஆனால் எதனால் இந்த உயிர் பிரிய அனுமதி கொடுத்திருக்கின்றேன் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிவதற்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூற்றம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனை நடத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்க உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் அதிகமாக இப்பொழுது வரப்போகிறது. உனக்கு செய்வினைகள் செய்தவர் பல நாள் பழி தீர்க்க உனக்கு செய்தது உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல துன்பங்களை கொடுத்தவர்களை நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் எதையும் நடக்க விடாமல் அவர்கள்தான் மேலும் உனக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் என்ன நடக்கும், என் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கும் பொழுதெல்லாம் உனக்கு இதை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்கள் உனக்கு அத்தனை பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுத்தார்கள். என் பிள்ளையே, இவர்கள் சூழ்ச்சிகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் இவர்களை விட்டு நீ விலகி இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் விடுவதாக இல்லை. உனக்கு செய்வினை செய்த உன் வாழ்க்கையை முடக்கிவிட வேண்டும் என்று பல லட்சங்களை செலவு செய்து உனக்கு செய்வினைகளை செய்து விட்டார்கள். இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அளவிற்கு நான் என்ன செய்தேன்? மனிதனை இன்று பார்க்கின்ற வரை நாளை பார்க்க முடியவில்லை. இவர்கள் இவ்வளவு செலவு செய்து ஒருவரை அழிக்க நினைப்பதற்கு பதிலாக எத்தனை பேருக்கு இந்த பணத்தை வைத்து வாழ்க்கை கொடுக்கலாம் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா?
உன் அப்பன் நானும் அதைத்தான் யோசிக்கின்றேன். இப்படியெல்லாம் எதற்கு செய்ய வேண்டும்? இதனால் என்ன கிடைக்கும்? இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் கொடுக்கிறது. உன் இல்லத்தில் ஏற்படுகின்ற இழப்பு அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அப்படியானால் இவர்கள் மனிதராகவே மதிப்பதற்கு தகுதியற்றவர் என்பதன் பொருள். மனிதனாக இவர்கள் ஒருபொழுதும் மதிக்கவே கூடாது. அடுத்தவர்களை அழிப்பது, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தீமையை நடத்துவதும், அடுத்தவர்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை உருவாக்குவதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இதற்கு ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்க கூடாது. என்ன தாண்டி அந்த செய்வினை உள்ளே நுழைய முடியாது. ஆனால் அது என்னென்ன கண்டு பயந்து சென்றது. மீண்டும் அங்கேயே தான் சுற்றி வருகின்றது. பாவம், அதற்கென்ன தெரியும்? அதனை எழுப்பி விட்டிருக்கிறார்கள். அது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வந்திருக்கின்றது. செய்து முடிக்காமல் போனால் அதற்கு உயிர் வாழ முடியாது. அது எப்படியாவது அதனை நிறைவேற்றிவிட வேண்டும். ஆனால் இதற்கு உச்சமாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு வாயில்லா ஜீவன் அதற்குள் சிக்கிவிடப் போகிறது என்பதனைத்தான் உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன். ஆனால் இது மேலும் மேலும் உன்னுடைய இல்லத்தில் இருவருக்கு பலவிதமான பிரச்சனைகளும் சோதனைகளும் கொடுத்து கொண்டிருக்கும். யாரேனும் ஒருவரின் உயிரை பறிக்கின்ற அளவிற்கு வீரியத்தோடு வரும்பொழுது அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அல்லவா? இது போன்ற ஒரு சிறு உயிர்கள் அதில் சென்று விட்டது என்றால் இனி எந்த காலத்திலும் எந்த செய்வினைகளும் உன்னுடைய இல்லத்தை நெருங்காதபடிக்கு அத்தனை பாதுகாப்பு உன்னை சுற்றி தானாக வந்துவிடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்று விட்டது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கு உன் உயிருக்கும் வந்தவினை ஒரு சிறு உயிருக்கு போய் சேர்ந்தது என்று சொல்கின்ற அளவிற்கு அது இப்பொழுது நடந்திருக்கிறது. அது முடிந்தது, நடக்காது. இந்த செய்வினை அந்த உயிரை தாக்கும் என்பதனை மறந்து விடாதே. இதுக்கு முன்னால் எப்படி இருந்தாலும் அதற்கு இந்த அப்பன் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பது உண்மை. அதனால் அப்பன் அது உயிர் தானே, அதை நீ எப்படி உயிர் போவதற்கு சம்மதம் தெரிவித்தாய் என்று சொல்லாதே. என் பிள்ளையே, எல்லா நிலையையும் உணர்ந்து எல்லா சூழ்நிலையையும் புரிந்து நேரத்தில் நடத்த வேண்டும். நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, செய்வினை என்ற ஒன்று முதலில் இருக்கின்றதா இல்லையா என்பது இங்கு பலருக்கு ஆன கேள்வி. அது நீ ஏற்றுக்கொண்டால் இருக்கிறது, நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது இல்லை. இதுதான் உண்மை. ஏனென்றால் தெய்வங்கள் துணை நிற்கின்ற பொழுது உன் இல்லத்தின் வாசலை தாண்டி எந்த ஒரு தீய விஷயங்களும் உள்ளே நுழைய முடியாது. ஒருவேளை தெய்வத்தின் அன்பை பெறாமல் எப்பொழுதும் தவறுகள் மட்டுமே அந்த இல்லத்தில் நடக்கும். ஆனால் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்றுதானே அர்த்தம். சரி என் குழந்தையே, இன்று அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று புரிந்து விட்டதல்லவா? இந்த அப்பன் உனக்கு எந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை எல்லாம் சென்று என்ன என்பதனை என் குழந்தை இங்கு புரிந்து கொள். இந்த அப்பன் என்னுடைய ஆட்டம் எந்நாளும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் ஓடி வருவேன் என்பதனை உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய மனநிலையை புரிந்தால்தான் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றேன். நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சந்தேகம் என்று என்றும் உன்னுடையதாக இருக்கட்டும். இந்த அப்பன் சொன்னவுடன் பயந்தாய் அல்லவா? ஆனால்
கேட்டு முடிந்த பிறகு உனக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கின்றதா? என்ன நடந்தாலும் உன் இல்லத்தில் இருக்கின்றவர்களின் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நான் சொல்ல வந்த விஷயம் நிச்சயமாக முழுமையடைந்தது. நான் வந்ததற்கு காரணம் நோக்கம் நிச்சயமாக நிறைவடைந்தது என்றுதான் அர்த்தம். இனி என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக நிறைவாகவும் மீட்டெடுக்க தயாராக இரு. நான் இருக்கின்றேன் என்றென்றும். உன்னுடைய வெற்றிகளை உன் கையில் இருக்கும் வரை என் பிள்ளை இந்த வாழ்க்கை எதை பற்றியும் பயம். இந்த அப்பன் நான் இருந்து வரை உனக்கு எந்த விஷயத்திலும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை மிக உணர்ந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தையின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் அப்பன் போற்று என்று என் பிள்ளை எனக்கு இன்று பதிவிடு. நிச்சயமாக அப்பன் குளிர்ந்து போவேன். மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். என் பிள்ளை, தவறுகள் செய்கின்றவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நிச்சயமாக வழங்கப்படும். சோதனைகளுக்கு அவர்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு யாரும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் நல்லபடியாக உன் வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.